மதுரை நத்தம் பறக்கும் பாலத்தில் பழுதாகி நின்ற லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்தார். சென்னையைச் சேர்ந்த 6 பேர் மதுரையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு காரில் வந்தனர். நத்தம் பறக்கும் பாலத்தில் வந்தபோது அங்கு பழுதாகி நின்ற செங்கல் லாரி மீது இவர்களின் கார் மோதியது. இதில் காரை ஓட்டி வந்த மதியழகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் மதுரை KK நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடிகர் வடிவேலுக்கு சொந்தமான இடத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதாக அவருடைய உதவியாளர் பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளார். திருப்புவனம் அருகே கலியாந்தூரில் உள்ள நிலத்தில் கடந்த 6 மாத காலமாக பேரூராட்சியில் சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் சங்கர் கணேசிடம் வடிவேலுவின் உதவியாளர் குப்பைகளை அகற்ற புகார் அளித்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த யானை கூட்டம் வனத்துறை வாகனத்தை கண்டதும் வனப்பகுதிக்குள் ஓடியது. ஆனைமுடி மாரியம்மன் கோவில் குடியிருப்பு பகுதியில் 10க்கும் மேற்பட்ட யானைகள் உலாவின. இதனை பார்த்த மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து வனத்துறையினர் சைரன் சத்தத்துடன் வந்ததும் யானை கூட்டம் வனப்பகுதிக்குள் ஓடியது. 1 2 3 4 5 6 7 8 9 10 யானை. திருப்பூரில் பன்னில் மனித பல் இருந்ததால் ஆத்திரமடைந்த பெண் வாடிக்கையாளர் பேக்கரியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காங்கேயம் சாலையில் உள்ள பேக்கரியில் பெண் ஒருவர் பன் வாங்கிய நிலையில் வீட்டிற்கு சென்று பிரித்து பார்த்தபோது அதில் மனித பல் இருந்தது. இதையடுத்து நேரடியாக கடைக்கு வந்த அந்த பெண் பன் தயாரிக்கும் இடத்திற்கு சென்று அங்கிருந்த ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த பண்ண ஸ்பெஷலா மேக் பண்ண பிரதிஷ்பதி யாருங்கண்ணா? இல்ல இத எப்ப மேக் பண்ணது? நேத்தா மேக் பண்ணதுங்களா? நீங்க பண்ணு மேக் பண்ணவங்க வாங்க, கொஞ்சம் வாங்க, அப்படியே வெளிய வாங்க. நீங்களா? பல்ல எல்லாம் காட்டுங்க கொஞ்சம். முதல்ல ஓடறா போப்படாது வெளிய வாங்க. அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசியதாக கைது செய்யப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மக்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது இருவேல்பட்டு கிராமத்தில் அவர் மீது சேற்றை வாரி வீசி மிரட்டல் விடுத்ததாக ராமகிருஷ்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ராமகிருஷ்ணனுக்கு தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சிறிய ரக சரக்கு வண்டியில் பிரத்யேக அறை அமைத்து புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்கள் கடத்தியவர் கைது செய்யப்பட்டார். திண்டிவனம் அருகே பெரும்பாக்கம் சோதனைச் சாவடியில் சிறிய ரக சரக்கு வாகனத்தை காவலர்கள் சோதனை செய்தனர். அப்போது அதில் ரகசிய அறை அமைத்து புதுச்சேரி மது பாட்டில்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 350 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவலர்கள் மரக்காணத்தை சேர்ந்த ஐயப்பன் என்பவரையும் கைது செய்தனர். மதுரை ஈச்சநேரியில் பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட காவலரின் உடல் 21 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஈச்சேரியில் புதன்கிழமை அன்று பாதி எரிந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் காவல் நிலைய தனிப்படை காவலர் மலையரசன் சடலமாக மீட்கப்பட்டார். அவரை கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் உடலை பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் தத்தநேரி மயானத்தில் மலையரசனின் உடல் காவல்துறை மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த கனரக வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. காரைக்காலிலிருந்து திருவாரூருக்கு ஜல்லிக்கற்கள் ஏற்றிக்கொண்டு வந்த டிப்பர் லாரி திருவாரூர் புறவழிச்சாலையில் கீழ்வேலூர் குறுக்கத்தி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இதில் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் சார்பு நீதிமன்றம் அமைக்க வலியுறுத்தி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாடிப்பட்டியில் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நீதிமன்றங்கள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் சார்பு நீதிமன்றம் மதுரையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. இதனால் வாடிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பொதுமக்கள் மதுரைக்கு செல்ல வேண்டியிருப்பதால் வாடிப்பட்டியில் சார்பு நீதிமன்றம் அமைக்க கோரி வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் சந்தையில் கேரளாவுக்கு டெம்போவில் கடத்த முயன்ற 7 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவலர்கள் கேரள பதிவெண் கொண்ட டெம்போ வேனை தடுத்தபோது ஓட்டுநர் நிற்காமல் சென்றதால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு துரத்தி சென்று பிடித்தனர். அப்போது ஓட்டுநரும் உடனிருந்தவரும் தப்பி ஓடினர். இதையடுத்து டெம்போவை சோதனை செய்த காவலர்கள் 7 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு
தமிழ்நாடு அரசு கடல் பசு பாதுகாப்பு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தியதால் அவற்றின் எண்ணிக்கை 150ஆக உயர்ந்துள்ளதாக தஞ்சை மாவட்ட வன அலுவலர் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கத்தில் வலையில் சிக்கிய கடல் பசுக்களை பாதுகாப்பாக கடலில் விட்ட மீனவர்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட வன அலுவலர் ஆனந்த்குமார் மக்களிடமும் மீனவர்களிடமும் மாவட்ட வனத்துறை தொடர்ந்து கடல் பசு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தும் என்றார். புதுச்சேரியில் ரொட்டி பால் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். ரொட்டி பால் ஊழியர் சங்கத்தினர் தங்களது சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என பலகட்ட போராட்டங்களை நடத்தினர். இவர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2023ஆம் ஆண்டு ரொட்டிப்பால் திட்ட ஊழியர்களுக்கு 10,000 18,000 ரூபாயாக சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். அதன்படி அதற்கான சம்பள உயர்வு ஆணையை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். மண்ணுலகை மட்டுமல்ல விண்ணுலகை ஆளக்கூடியவர்கள் பெண்கள் என்று கூடங்குளம் அணுமின் நிலைய மனிதவள மேம்பாட்டுக் குழு துணை மேலாளர் விஜயராணி தெரிவித்தார். நெல்லை ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றவர் 1277 மாணவிகளுக்கு பட்டங்களையும் 40 மாணவிகளுக்கு பதக்கங்களையும் வழங்கினார். 8 நாட்கள் பயணமாக விண்வெளி நிலையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் 286 நாட்கள் அங்கு தங்கி சாதனை படைத்திருப்பதாக விஜயராணி பெருமிதம் தெரிவித்தார். கிராவல் மணல் கொள்ளையில் தவறு செய்ய உடந்தையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தடுப்பது யார் என்று சிவகங்கை மாவட்டம் முழுவதுமாக சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. வேம்பங்குடி மற்றும் மாடக்கோட்டை கிராமங்களில் கிராவல் மண் குவாரி அமைத்து நிர்ணயித்த அளவை விட மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக கூறி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் குவாரி உரிமையாளர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் ரயிலடி தெருவில் உள்ள டாஸ்மாக் கடை அகற்ற கோரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டாஸ்மாகிற்கு வருவோர் அந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு செய்வதாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி இந்த போராட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் நந்திபெண்டா கிராமத்தில் எருதுவிடும் திருவிழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி மற்றும் ஆந்திராவிலிருந்து வந்திருந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தோடின. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் கிராம மக்கள் குடும்பத்துடன் பங்கேற்றனர். கெட்டிக்குறிச்சி கிராமத்தில் உள்ள காஞ்சிராங் கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை பங்கேற்று ஊத்தா, கச்சா, கொசுவலை, அரிக்குடை உள்ளிட்டவற்றை கொண்டு மீன்பிடித்தனர். இவர்களுக்கு ஜிலேபி, கெண்டை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைத்தன. நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் தாயை இழந்த குட்டி யானைகளுக்கு பாகன்கள் நடைபழக்கும் காட்சிகள் கவனம் ஈர்த்துள்ளன. அண்மையில் கோவையிலிருந்து தாயை இழந்த 2 குட்டி யானைகள் தெப்பக்காடு முகாமிற்கு அழைத்து வரப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சர்வதேச மகிழ்ச்சி தினத்தை முன்னிட்டு சிரிப்பு சின்னமான ஸ்மைலி முகம் வடிவில் அமர்ந்து மாணவர்கள் அசத்தினர். மடத்துக்குளத்தில் செயல்படக்கூடிய யுனைடெட் பப்ளிக் பள்ளி மாணவ மாணவியர்கள் சர்வதேச மகிழ்ச்சி தினத்தை கொண்டாடக்கூடிய விதமாக சிரிப்பு சின்னமான ஸ்மைலி முக வடிவில் அமர்ந்தனர். இந்த சாதனையை அங்கீகரித்து மாணவ மாணவியர்களுக்கு வேர்ல்ட் வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பின் சார்பில் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே நடைபெற்ற இந்திய காவல்துறை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 30க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஒத்திவாக்கம் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் படைப்பயிற்சி மையத்தில் 25வது அகில இந்திய துப்பாக்கிச் சுடும் போட்டி நடத்தப்படுகிறது. தமிழகம் மட்டுமல்லாது ஹரியானா, உத்தராகண்ட், அசாம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் காவலர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள், துணை ராணுவத்தினர், எல்லை பாதுகாப்பு படையினர் பங்கேற்றனர். 300 மீட்டர், 200 மீட்டர் தூரத்திற்கு போட்டி நடத்தப்பட்டது. Beyond the firing line, fire!
அமெரிக்காவின் ஹவாய் எரிமலை ஒரு வார இடைவெளிக்கு பின் மீண்டும் வெடித்துள்ளது. ஹவாய் தேசிய எரிமலை பூங்காவில் உள்ள எரிமலை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெடிக்க தொடங்கியது. அதைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட முறை விட்டுவிட்டு வெடித்து பாறை குழம்பை வெளியேற்றி வருகிறது. அதன்படி கடந்த வாரம் தனிந்த எரிமலை மீண்டும் வெடித்து துளைகள் வழியாக லாவாவை பீச்சி அடித்து வருவதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தனது 3 இயக்குநர்களுடன் நடிகர் ரஜினிகாந்த் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. தன்னுடைய பேட்ட படத்தின் இயக்குநரான கார்த்திக் சுப்ராஜ், ஜெயிலர் பட இயக்குநர் நெல்சன், கூலி படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் ஆகியோருடன் சேர்ந்து ரஜினி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பின் போது இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற நருட்டோ உள்ளிட்ட அனிமி தொடர்களை இயக்கி அனிமேட் செய்த ஷிகேகி அவாய் காலமானார். நருட்டோ, ஒன் பீஸ், அட்டாக் ஆன் டைட்டன்ஸ், மை ஹீரோ அகாடமியா உள்ளிட்ட பல அனிமிக் தொடர்கள், திரைப்படங்களில் பணியாற்றியவர் அவாய். 71 வயதாகும் நிலையில் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக அவாய் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு அனிமி ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.